என்னை இது மாதிரி இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இவ்வுள்ள எல்லா பிரச்சனைகளையும் போய் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் கொண்டு போய் சொன்னோம். 9ஆம் தேதி நம்முடைய ஆயர் பெருமக்கள் எல்லாம் பேராயர் பெருமக்கள் எல்லாம் வந்தாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் நேரடியாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி, இன்றைக்கு ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, நமக்கான நிதியை தரவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்தது, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதியில் எல்லாம் வெள்ளத்தினால் மூழ்கப்பட்டது, சென்னை வெள்ளத்தினால் மூழ்கப்பட்டது. இதுவரை ₹1 கூட நிவாரண தராத, நிதியை தராத ஒன்றிய அரசு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. என்னிடம் பணம் இருந்தால் எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி விடுவேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய முக்கிய கோரிக்கைகளை சொல்லுங்கள் என்று சொல்லி நம்மிடம் கோரிக்கைகளை வாங்கி உடனடியாக அங்கேயே அரசாணை வெளியிட்டவர் தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள். இதை பாத்தீங்கன்னா பள்ளியில முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அது மட்டுமல்ல புதுமை பெண் திட்டம், நமக்கு பல்வேறு பிரச்சனைகளில் இருந்ததுல மிகப்பெரிய பிரச்சனை கல்லறை பிரச்சனை. அந்த கல்லறை பிரச்சனையில ஒரு ஜீவோ போட்டிருக்காரு. உண்மையிலேயே நம்ம பாராட்டி ஆகணும். எப்படிப்பட்ட ஜீவோ என்று சொன்னால், 22 மாவட்டங்களை கண்டறிந்து அந்த கல்லறைக்கான பகுதியிலே எங்கே இல்லையோ அங்க உடனடியாக அந்த கலெக்டர்களிடம் உத்தரவு போட்டிருக்கிறார், கல்லறை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. நகர பகுதியிலே அப்படி அரசுக்கு சொந்தமான இடத்திலே கல்லறை கிடைக்கவில்லை என்று சொன்னால் 10 கோடி ரூபாய் நான் தருகிறேன், 10 கோடி ரூபாய்க்கு வெளியில இருக்கக்கூடிய தனியார்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை வாங்கி நீங்க கல்லறைக்கு உத்தரவிடுங்கள் என்று சொல்லி 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தந்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் நமக்கு சலுகைகளை அள்ளி வாரி வழங்கி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். அன்பு இதுதான் அவங்களுக்கு கோபமே. கிறிஸ்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறார்கள். அவர்களை பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கோலோடுதான், ஒற்றை நோக்கத்தோடுதான் இன்றைக்கு RN ரவி அவர்கள் பண்ணிக் கொண்டிருக்கின்றார். அவர் சமஸ்கிருதத்தையும் மனு சாஸ்திரத்தையும் தூக்கி படிக்கின்ற RN ரவி அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த நேரத்திலே ஒட்டுமொத்த கிறிஸ்துவ திருச்சபைகள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் அவரை கண்டிக்கின்றோம். கவர்னருக்கு ஒரே ஒரு எச்சரிக்கையை சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்றிருக்கிறேன். எங்களுக்கு உயிருக்கு நிகரான கிறிஸ்தவ தமிழறிஞர்களை போகுமிடமெல்லாம் இதோட 3-4 கூட்டத்தில் பேசிட்டார். ஐயா திருநெல்வேலி பேராயர் அவர்கள் அந்த சர்டிபிகேட்டை காமிச்சதுக்கு பிறகும் இன்னொரு இடத்துல திரும்பவும் பேசியிருக்காரு கால்டுவெல்ல பத்தி. போகுமிடமெல்லாம் மத போதை தலைக்கேறி கொச்சைப்படுத்துவதை தமிழக கவர்னர் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். போகுமிடமெல்லாம் இப்படி உளறி கொண்டே இருந்தால் நாங்கள் உங்களை கீழ்ப்பாக்கத்திலே சேர்ப்பதற்கு வழிவகை செய்துவிடாதீர்கள் என்று சொல்லி ஆதாரங்களை நாங்கள் காட்டிவிட்டோம். மீண்டும் மீண்டும் எங்களை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி வள்ளுவர் கோட்டத்திலே இங்கு இந்த முன்னாடி இருக்கிற கூட்டம் மாதிரி பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்கு, அப்படியே இதே மாதிரி கூட்டம். இந்த கூட்டத்தை தயவு செய்து உங்களுடைய ராஜ்பவனை நோக்கி திருப்பிவிட வேண்டாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.